ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. உங்க கூட மக்களோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் மனசு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் உங்க கூட நான் பேசுகிறேன். என்னால் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. எனக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் என்னால் கண்டிப்பாக இந்த நாய்க்குட்டிகளுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினச்சி என்னைய நான் கேர் பண்ணிக்கிட்டு, என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, என்னோடய வீட்டு வேலையும் பார்த்துட்டு, என்னோடய ஒர்க்கையும் பார்த்துட்டு, எனக்கு கிடைக்கிற டைம் இல்லாமல் நான் இவங்களுக்கு செய்கிற டைம் போக மீதி கிடைக்கிற நேரத்தில் தாங்க நான் என்னோடய வீட்டு வேலை மற்ற வேலைகளெல்லாம் பார்க்குறேன். ரெஸ்க்யூவுக்கு போகிறேன், அடிபடுற பிள்ளைங்கள எடுக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை இந்த நாய்க்குட்டிகளுக்காக செய்கிறதுக்கு முன் வந்தீங்கன்னா எவ்வளோ வாயில்லாத ஜீவன்கள் துன்பப்படாமல், அதாவது அவங்க இறுதி காலம், அவங்க முடிவடைகிற காலத்தில் அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி போவாங்க. அவங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு இல்லை, நிம்மதியான எதுவுமே அவங்களுக்கு நிம்மதியாக இல்லை. அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அடிபடுறது, வண்டியில் அடித்து தூக்கி போட்டு போகிறது. நான் எவ்வளவோ செய்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டாகுகளுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். அடிபடுறதுகளை எடுத்துகிட்டு போகிறேன், குட்டிகளை அடாப்ஷன் கொடுக்குறேன், அதுகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன் டெய்லியும். மருத்துவ உதவி பண்ணுறேன். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் மீடியாவில் ஹெல்ப்பு கேட்டு நான் எல்லாத்துக்கிட்டேயும் ஹெல்ப்பு கேட்குறேன். கேட்டு இவங்களுக்கு நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சரியான வேலை இல்லை. நான் இன்னும் கரெக்டான வேலையில் போய் இருக்க முடியல. ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் ஏதாவது இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் என்னை கொண்டு போகுதே தவிர என்னை இது வேண்டான்னு என்னை வெளியே கொண்டு வரல. சாப்பாடு வச்சோமா நம்ம பாட்டுக்கு இருக்கணும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் ரெஸ்க்யூ அடாப்ஷனு அது கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மெயினாக அடிபட்ட டாகுகள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்னோடய எய்ம் கருத்தடை பண்ணி கொடுக்கணும். எந்தெந்த மாவட்டங்களில் குட்டிகள் அதிகமாக போட்டு பிரச்சனை ஆகிட்டுருக்கோ அங்கெல்லாம் கருத்தடை பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மக்களாகிய உங்ககிட்ட உதவி கேட்டு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு என் ஹெல்த் இஷ்யூ பற்றி கூட நான் யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செய்வேன். என்னுடைய ஆசை இதுதான். நான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நான் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ளே என்னை கடவுள் கொண்டு வந்துட்டார். கண்டிப்பாக இந்த பயணம் தொடருமே தவிர பின்வாங்காது. இன்னும் கொஞ்ச நாள், ஒரு மாதம் அந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவேன். ஏன்னா நான் கரெக்டான ஒர்க்கில் போய் இன்னும் ஜாயின் பண்ணி உட்கார முடியலை. டெய்லரிங் இப்போ தான் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் நானே என்னோடய செலவில் பண்ண நினைக்கிறேன். கடவுள் இருக்கார்.